வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எழுத்தாளர் கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ராஜா வந்திருக்கிறார் என்ற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ராமசாமி, செல்லையா, தம்பையா, மங்கம்மாள், தாயம்மாள், ராஜா. இதில் ராமசாமி பணக்கார வீட்டு பையன், 5ஆம் வகுப்பு படிக்கிறான். செல்லையா, தம்பையா, மங்கம்மா இவங்க 3 பேருமே கூட பிறந்தவங்க. இவங்க ஏழை வீட்டு பிள்ளைகள். இதில் ராமசாமி, செல்லையா இவங்க 2 பேரும் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவங்க. எப்போவுமே இந்த ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இடையில் ஏதாவது ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த போட்டியில் யார் தோற்று போகிறாங்களோ தோற்றவங்களை ஜெயித்தவங்க கேலியும் கட்டலும் பண்ணுவாங்க. கூடி இருக்கிறவங்க அந்த தோற்று போனவங்களை பார்த்து சிரிப்பாங்க. இப்படித்தான் அந்த கதையினுடைய போக்கே அமைஞ்சிருக்கு. கதையினுடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராமசாமி பேசுகிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. எனக்கு சில்க்கு சட்டை இருக்கே, உனக்கு இருக்கா அப்படின்னு கெட்டிக்காரத்தனமாக ராமசாமி கேட்குறான். செல்லையானால் பதில் சொல்ல முடியல, அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். செல்லையாவினுடைய தம்பி தம்பையானாலேயோ தங்கை மங்கம்மானாலேயோ இதற்கு எதிராக பதில் சொல்லவே முடியல. மற்ற பிள்ளைகள்லாம் அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் பள்ளிக்கூடம் போயிடுறாங்க. அங்கே ராமசாமிக்கும் இந்த செல்லையாவுக்கு இடையில் படப்போட்டி நடக்குது. அதாவது புத்தகத்தில் புத்தகத்தில் அதிக படங்கள் இருக்கோ அவங்க ஜெயித்தவங்க, யாருக்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகத்தில் படங்கள் குறைவாக இருக்குதோ அவங்க தோற்று போனவங்க. இந்த மாதிரி ராமசாமி என்ன பண்ணுறான்னா 5ஆம் வகுப்புக்குரிய இந்திய தேச சரித்திர புத்தகம், அதாவது வரலாற்று புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டான். செல்லையானால் அந்த வருஷம் அந்த இந்திய தேச சரித்திர புத்தகத்தை வாங்க முடியலை. அதனால் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சிவிக்ஸ் புத்தகம், அந்த குடிமையியல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டான். 2 பேரும் படப்போட்டியை ஆரம்பிக்கிறாங்க. ராமசாமி தன்னுடைய புத்தகத்தை முதல்ல இருந்து ஒவ்வொரு தாளாக திருப்புறான். படம் இருக்கும் பக்கத்தை செல்லையாவுக்கு காட்டிட்டு, இதோ இந்த படத்துக்கு பதிலாக உன்னுடைய புத்தகத்திலேயே படம் காட்டு அப்படின்னு சொல்கிறான். இப்படியே படம் காட்டிக்கொண்டே வரும்போது அந்த செல்லையாவுடைய புத்தகத்தில் கூடிய படம் முடிஞ்சிருது, அவங்ககிட்ட தீர்ந்து போச்சு. ஆனால் ராமசாமி கிட்ட இருக்கக்கூடிய புத்தகத்தில் அந்த படங்கள் அதிகமாக இருக்குது. இப்போது செல்லையா தோற்று போயிட்டதாக அர்த்தம். இந்த நேரம் பார்த்து 5ஆம் வகுப்பு கணக்கு வாத்தியார் வந்துடுறாரு. அவர் ரொம்பவுமே கண்டிப்பானவர். அதனால் அந்த போட்டி அத்தோடு நின்று போகுது. இப்போது செல்லையாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. மாலை நேரம் எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. மற்ற பிள்ளைகளும் போய்கிட்டு இருக்காங்க. இந்த செல்லையா, தம்பையா, மங்கம்மாள் இவங்க ராமசாமி கூட போகிறாங்க. மற்றவங்களும் எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் திடீர்னு மறுபடியும் ராமசாமி ஆரம்பிக்கிறான். எனக்கு சில்க்கு சட்டை இருக்கே, உனக்கு இருக்கா அப்படின்னு. இதை பார்த்துக்கிட்டு மங்கம்மானால் தாங்கிக்க முடியல. அவள் நேராக ராமசாமி பக்கம் வர்றான். ஏன்னா தன்னுடைய அண்ணனை கேலி பண்ணா சும்மா இருப்பாளா. அவள் வந்து என்னென்னு சொல்கிறா, எதுக்கு சில்க்கு சட்டை, அது லேசாக சருகு மாதிரி இருக்கும், சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணன் செல்லையாவினுடைய சட்டையை காட்டி, இதுதான் கனமாக இருக்குது, ரொம்ப நாளைக்கு கிழியவே கிழியாது அப்படின்னு சொல்கிறா. ராமசாமி அப்படியே திகச்சு போய் நிற்கிறான். 1ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு 5ஆம் வகுப்பு படிக்கிற தன்னை இப்படி தோற்கடிச்சிட்டாளே அப்படின்னு சங்கடப்படுறான். பிள்ளைகள்லாம் அந்த ராமசாமியை பார்த்து மற்ற பிள்ளைகள் தோற்று போயிட்டியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இப்படியாக போய்கிட்டே இருக்குது. உடனே எப்படியாவது இவங்களை மடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண ராமசாமி என்ன சொல்கிறான்னா, எங்கள் வீட்டில் 6 பசு இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு. அப்போ இதுக்கு எதிர்த்து பதில் சொல்லலான்னு தம்பையா நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், அப்போ அந்த நேரத்தில் செல்லையா சொல்கிறான், அது சரி, எங்கள் வீட்டில் 9 கோழி இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கான்னு திருப்பி ஒரு போடு போடுறான். ராமசாமியும் தயங்கலை, நாங்கள் உங்களை மாதிரி கோழி அடிச்செல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் எதுக்கு கோழி வளர்க்கணும், அதுதான் எங்கள் வீட்டில் கோழி இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்போது உடனே பிடிவாதமாக செல்லையா சொல்கிறான், 9 கோழி இருக்கா இல்லையா. ராமசாமினால் பதில் சொல்ல முடியல. மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ராமசாமியை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வீடு வந்தோடனே எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ராமசாமியும் அந்த அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த 3 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த அண்ணன் அவங்க 2 பேர் தங்கச்சியும், அவங்க மட்டும் போய்கிட்டு இருக்காங்க. ராமசாமிக்கு ரொம்பவுமே அவமானமாக இருக்குது. தன்னுடைய வீடு வந்தோடனே ஒன்றும் பேசாமல் வேகமாக உள்ள ஓடிடுறான். இந்த 3 பேரும் நின்றுக்கிட்டு தோற்று போயிட்டானே, தோத்தோ நாயே நக்கல் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து ராமசாமி வீட்டு வேலைக்காரன் வெளியில் வந்து இவங்களை திட்டுறான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ராமசாமி வந்து பணக்கார வீட்டு பையன், இந்த மற்ற 3 பிள்ளைகளும் ஏழை வீட்டு பிள்ளைகள்.
ஒரு வழியாக ராமசாமி வீட்டுக்கு போயிட்டா இந்த 3 பிள்ளைகளும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு வாசலில் அம்மாவை பார்க்குறாங்க. அம்மாவை போய் அந்த மங்கம்மா பிள்ளை கட்டிப்பிடித்துக் கொள்கிறாள். அது அவங்க அம்மா பேர் தாயம்மா. அப்போது அந்த பொண்ணு அம்மா கிட்ட கேட்குறா, ஐயா வந்துட்டாங்களா? ஐயானா அப்பான்னு அர்த்தம். அவங்க வரலையேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா அந்த தீபாவளிக்கு துணி வாங்கி கொடுத்துருக்கிறார். அந்த துணியெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. கால் சட்டை, பாவாடை, அப்புறம் பச்சை நிறமான ஒரு சட்டை, அப்புறம் ஒரு துண்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்க வீட்டில் துணி கிடைக்கும். ஏன்னா அவங்க ஏழைகள் அப்படிங்கிறதுனால பெருசாக துணி கிடைக்காது. அம்மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் துணி இல்லை. அவங்க அப்பாவுக்கு ஒரு துண்டு மட்டும்தான். மற்றபடி இந்த பிள்ளைகளுக்கு தான் ஏதோ அவங்க அப்பா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு துணி வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பா வீட்டில் இல்லை, தூரத்தில் யாரோ சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்காக போயிருக்கிறாரு. அடுத்த நாள் மதியானம் தான் வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் மட்டும் இருக்குது. அப்புறம் அந்த குழந்தைகள்லாம் வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க. அந்த அகல் விளக்கு வெளிச்சத்தில் தான் படிக்கிறாங்க. அந்த குளிர்காலமாக இருக்குது, மழையும் பெய்யுது. அடுத்த நாள் விடிந்தால் தீபாவளி. இப்படியான ஒரு சூழல் இருக்குது. அந்த பொண்ணு மத்தாப்பெல்லாம் கேட்டுட்டு அழுகும், அது பின்னாடி வரும். இப்போ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இரவு நேரத்தில் அந்த 2 பசங்களும் அந்த மாதிரி வீட்டு முற்றத்துக்கு போய் அவங்க அந்த அந்த ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு போகிறாங்க. அப்போ போகும்போது அவங்க வீட்டில் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு உருவம் தெரியுது. அப்போ அந்த நேரம் பார்த்து 2 பேர் ஏதோ லைட்டு மாதிரி கொண்டு வராங்க, பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி கொண்டு போகிறாங்க. உத்து பார்த்தா அவங்கள மாதிரி ஏதோ ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியுது. அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ராமசாமி வீட்டில் இருந்த அந்த எச்சில் இலை, அவங்க வீட்டில் அவங்க மாப்பிள்ளை வந்திருக்கிறார். ராமசாமிக்கு ஒரு அக்கா உண்டு. அந்த அக்காவுக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. அவரும் ஜமீன்தார் வீடு, பெரிய மிட்டா மிராசுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பணக்கார வீடு. அதனால் அவங்க வீட்டில் விருந்து நடந்திருக்குது. அந்த இலைகளில் அந்த மிச்சமான சாப்பாடு, அந்த முருங்கைக்காய் சாப்பிட்டு போட்டது இதெல்லாம் இருக்குது. அந்த இலையை கொண்டு வந்து போட்டு இவங்க வீட்டு முன்னாடி வச்சு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்க 2 பேரும் விரட்டி விடுறாங்க. அப்போது தாயம்மா, என்னடா வெளியில் போன பசங்க இன்னும் உள்ளே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா வெளியில் போய் பார்க்குறப்போ இந்த பையனையும் பார்க்குறாங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கோமணை மட்டும்தான் கட்டியிருக்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த பையனுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த சொறி சிரங்கு, அந்த அந்த உடம்பு ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. அந்த பசங்க 2 பேரும் விரட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. தாயம்மா கண்டித்து என்ன பண்ணுறாங்க, அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை பற்றி விசாரிக்கிறாங்க. நீ யார், என்ன விவரம் அப்படின்னு கேட்குறப்போ அந்த பையன் சொல்கிறான், எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. விளாத்திக்குளம் என்னோடய ஊர். நான் விளாத்திக்குளத்துலேருந்து கழுகு மலைக்கு போகிறேன். அங்கே எங்கள் அத்தை இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போகலான்னு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழறான். அப்போ அழும்போது அந்த தாய்க்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அப்போது அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்து அந்த பையனை சாப்பிட வச்சு படுக்க வைக்கிறாங்க. அந்த பையனை விரட்டி விட அவங்களுக்கு மனசு இல்லை. அப்போ அன்றைக்கு இரவு அந்த வீட்லேயே அந்த பையன் தூங்குறான். அடுத்த நாள் தீபாவளி வருது. அதுக்கு இடையிலேயே அந்த குழந்தை மத்தாப்புக்காக அந்த மங்கம்மாள் குழந்தை அழுகும். அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க, தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் மற்ற பிள்ளைகளை எல்லாம் குளிக்க வைக்கிறாங்க. அந்த புது துணி எடுத்து மாட்டி விடுறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல யோசிக்கிறப்போ அப்போ மங்கம்மா சொல்கிறா, அதான் அப்பாவுக்குன்னு வாங்கின துண்டு இருக்குது அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கே வேறு துணி இல்லை, அந்த துண்டே கிடையாது. அவர் வேறு ஏதாவது ஒன்று பழசத்தான் போட்டுட்டு போகிறாரு. இருந்தாலும் அந்த குழந்தையும் கூப்பிட்டு குளிக்க வச்சு அந்த அம்மா அந்த துணி போட்டு விடுறாங்க. அந்த துண்டை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேலே அப்படி ஒரு பிரியம். அப்புறம் இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ராமசாமி வர்றான். ராமசாமி அந்த மங்கம்மாகிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்கிறாரு. ராஜா அப்படின்னு யாரை சொல்கிறான்னா அவங்க அக்கா வீட்டுக்காரரை சொல்கிறான். அவங்க ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார். ஊருக்குள்ளே எல்லாருமே அவங்க அக்கா வீட்டுக்காரரை ராஜான்னு தான் சொல்லுவார். உடனே இந்த பொண்ணு அவன் போட்டிக்கு தான் சொல்கிறான் அப்படிங்கிற பேரில் எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறார். ஏன்னா அந்த சின்ன பையனோட பேர் ராஜா. அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான் இல்லையா அந்த ஏழை பிள்ளை, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த உடம்புல அந்த சொறி சிரங்கோட சாப்பாடு இல்லாமல் அந்த எச்சில் இலை சாப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா, அந்த பையனோட பேர் ராஜா. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறார், உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் ராஜா வந்திருக்கிறாரா? எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறார், வேணா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. இதோடு அந்த கதை முடிகிறது. அப்போது இது ராமசாமி வேணும்னு சொல்லலை, ஒரு போட்டிக்காக சொல்ல, சும்மா எதர்ச்சியாக சொன்னது. ஆனால் இந்த பொண்ணு அப்படி எடுத்துக்கிட்டு சொன்னதாக இந்த கதை முடிகிறது. இதில் ஒரு பணக்கார வீடு, ஒரு ஏழை வீடு. ஏழை வீட்டில் இருக்கிறவங்க வறுமையில் இருந்தாலும் அந்த தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ராஜா அப்படிங்கிற அந்த சிறுவனை எப்படி தன்னுடைய பிள்ளையாகவே பாவித்து அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை குளிக்க வச்சு அவனுக்கு தன்னால் முடிஞ்ச அந்த ஒரு ஆடையை கொடுக்குறாங்க. இதுதான் இந்த கதை. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.